கதை பக்கம் வழங்கும் ஒரு அழகான குட்டி கதையை கேட்கலாமா? அன்று காலை பொழுது மக்கள் எல்லோரும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்க, சுந்தரம் மட்டும் என்ன செய்வது என்று அறியாமல் கவலை தோய்ந்த முகத்துடன் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். சே, என்ன வாழ்க்கடா இது என்று தன்னை தானே நொந்து கொண்டான். அப்போது அங்கு பழக்கூடையோடு வந்த ஒரு பாட்டி, எப்பா என்ன வெயில் என்ன வெயில் என்று சொல்லியபடியே சுந்தரம் அருகில் அமர்ந்து இளைப்பாறினாள். ஏன்பா, மணி என்ன இருக்கும் என்று பாட்டி கேட்க, மணி என்னவா இருந்தால் உனக்கு என்ன பாட்டி, எனக்கு தான் நேரமே சரியில்லை என்று வெடுக்கென்று முகத்தில் அடித்தாற்போல் பேசினான். பாட்டி, ஏன்பா என்ன பிரச்சனை, இவ்வளோ கடுகடுன்னு இருக்கியே என்று கேட்டாள். அதற்கு சுந்தரம், சொன்னால் அப்படியே தீர்த்து வச்சிடுவீங்களா, சும்மா இருங்க பாட்டி, தோண பேசிக்கிட்டே இருக்காதீங்க என்று கத்தினான். பாட்டி ஒன்றும் சொல்லவில்லை. அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பழைய பாடலை வாயில் முணுமுணுத்தபடி இருந்தாள். இதை பார்த்த சுந்தரத்திற்கு, என்ன இவங்க நம்ம இவ்வளவு கோபமாக பேசிக்கூட இந்த பாட்டி எதுவுமே நடக்காத மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்களேன்னு யோசித்தவன் மெதுவாக பாட்டியிடம், என் பாட்டி, நான் கோபமாக பேசிட்டேனா, உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்டான். அதற்கு பாட்டி, நான் ஏன் கோவப்படணும், எனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா, உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் மேலே கோவத்தை காட்டுற, இதுக்கு போய் நான் மனசு கஷ்டப்பட்டு உம்முன்னு உக்காந்திருப்பேன்னு நினச்சியா என்று கேட்டாள். சுந்தரத்திற்கு அப்போதே அவன் பிரச்சனைக்கு பாதி விடை கிடைத்தது போல இருந்தது. தன் கஷ்டத்தை பாட்டியிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து சொல்ல ஆரம்பித்தான். பாட்டி, நான் ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறேன். இப்போ தான் சேர்ந்து 4-5 மாதம் ஆகுது. நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னோட வேலை செய்கிறவன் எப்போ பார்த்தாலும் நான் செய்கிற எல்லா வேலையிலையும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் முதலாளிக்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கான் பாட்டி. அவரு என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரே வெறுப்பாக இருக்குது. கடைக்கு போகவே பிடிக்கல. ஏனா தானோன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் நான் சரியாக வேலை செய்கிறது இல்லையோன்னு எனக்கு என் மேலேயே சந்தேகமாக இருக்குது பாட்டி. ஆக நீ அவனை ஜெயிக்க வச்சிட்ட என்றவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தான். என்ன பார்க்குற, இந்த வயசில் சும்மா ஜல்லிக்கட்டு காளை மாதிரி ஜம்முன்னு சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா? அவனுக்கு பயம், எங்கே நீ நல்ல பேர் வாங்கிட்டா அவனுக்கு வேலை போயிடுமோன்னு. அதனால தான் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் உன் வளர்ச்சியை தடுத்துடலான்னு நினைக்கிறான். நீயும் அதுக்கேற்ற மாதிரி தான் கப்பல் கவுந்த மாதிரி உக்காந்துருக்க என்று கூறினாள். நீ சரியாக தானே வேலை பார்க்குற, உன் பக்கம் தப்பில்லைன்னு அவன் சொல்கிறதையெல்லாம் காதுலேயே வாங்காத. நீ பாட்டுக்கு உன் வேலையை உற்சாகமாக சுறுசுறுப்பாக செஞ்சுப்பார். என்ன சொன்னாலும் நீ அசராமல் இருந்தேன்னு கொஞ்ச நாளில் அவனே அமைதியாயிடுவான். ஊர் 1000 சொல்லும்பா, நீ சரியான பாதையில் தான் போகிறேன்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் போய்கிட்டே இருக்கணும், புரியுதா என்று சொன்னவள் மேலும், நீயாவது கடையில் உக்காந்துட்டு வேலை பார்க்குற, நான் 4 தெருவு போகணுமில்ல, தினமும் ஏச்சும் பேச்சும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்காக வியாபாரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? சில சமயம் என் மேலே கூட தப்பு இருக்கும், அதை நான் சரி செஞ்சுக்குவேன். தப்பு இல்லைன்னு அப்படியே கடந்து போயிடுவேன். எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, புரியுதா? சரி, வீட்டில் தாத்தா காத்துக்கிட்டு இருப்பாரு, நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். அவள் போவதை அப்படியே பிரமிப்போடு பார்த்தான் சுந்தரம். என்ன இந்த பாட்டி ஒரே நிமிஷத்தில் எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு இயல்பாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு மனதில் தைரியமும் தெளிவும் பிறந்தது. கடைக்கு திரும்பினான். தன் வேலையை பன்மடங்கு புன்சிரிப்புடனும் சுறுசுறுப்புடனும் செய்தான். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தான். அவனுடைய மாற்றம் அவனுக்கே மகிழ்ச்சியை தந்தது. அவன் மனம் எதையும் எதிர்நோக்கவும் கடந்து செல்லவும் பக்குவப்பட்டது. இதைதான் பெரியோரை காண்பதும் நன்றே, பெரியோர் சொல் கேட்பதும் நன்றே என்று கூறினார்கள். ஆகவே நாமும் ஆரோக்கியமான விமர்சனங்களை மட்டும் வரவேற்போம். மற்றவற்றை ஒதுக்கிவிட்டு வாழ்வின் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணப்படுவோம். மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்.